அன்பிற்குரியோர்களே, சலீமாவும் ரஹீலாவும் பாகிஸ்தானில் உள்ள பள்ளி தோழிகள். சலீமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். ரஹீலாவுக்கு தன் விசுவாசத்தை பற்றி கூறினாள். கிறிஸ்துவண்டை அவளையும் வழிநடத்தினாள். ரஹீலாவின் பெற்றோர் சலீமா மதமாற்றம் செய்கிறவள் என்று கூறி கோபப்பட்டனர். பாகிஸ்தானில் இந்த குற்றத்திற்கு தண்டனை மரணமே. சலீமா கைது செய்யப்பட்டாள். சிறைச்சாலைக்குள் அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினாள். இந்த பள்ளி சிறுமி ரஹீலா தன் வீட்டை விட்டு வெளியேறி கிறிஸ்தவ தோழிகளோடு தலைமறைவானாள். ஆனால் ரஹீலாவின் பெற்றோர் அவளை தேடி கண்டுபிடித்து கொன்றே போட்டனர். சலீமாவின் வழக்கில் சலீமா விடுதலையானாள். ஆனதன் பின் சலீமா முழு நேர நற்செய்தி பணியாளராக தீவிரமாக பணியாற்ற ஆரம்பித்தாள். சலீமாவின் தலை வடுக்களால் நிறைந்தது. கண்ணிமைகள் கிழிக்கப்பட்டதால் கோரமான முகமுடையவளானாள். கால் நரம்புகள் உருவப்பட்டதால் பொத்தி பொத்தி நடக்கும் சலீமா என்னும் சுவிசேஷகியின் பாதங்கள் எத்தனை அழகானவைகள்! பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை எப்படியாவது யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசியாக யாரிடம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டோம் என்பதே இன்றைய இரத்த சாட்சியின் குரலாயிருக்கிறது. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.